டுடே சாட்டர்டே இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், வெல்கம் டு மாஸ் தஞ்சை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காவும் பரங்கிக்காவோட அவியல் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடுகோடையே நம்ம என்ன செய்யலாம்னா கொஞ்சோண்டு கடலப்பருப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு உளுந்து போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகும் பொரியணும், அந்த கடலப்பருப்பும் உளுந்தும் வறுபட்டு வரணும். பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். ஆனால் வந்து நம்ம ப்ரௌன் கலராக வர வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் போதும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து தண்ணியில் பூசணிக்காவும் பரங்கிக்காவும் வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிறேன். அதை எடுத்துக்கலாம். அதை அந்த பூசணிக்காவும் பரங்கிக்காவும் இருக்குல்ல, அதை வந்து இதில் போட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. ஆல்ரெடி தண்ணி கொஞ்சோண்டு லைட்டாக இருக்கும், அதனால் லைட்டாக கொஞ்சம் நேரம் மட்டும் வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. சால்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் போடுறேன், தேவையான அளவு தான். நம்ம ஃபைனலாக டேஸ்ட்டு பார்த்து கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டை. அடுத்து தேங்காய், சின்ன ஜீரகம், பச்சை மிளகா. பச்சை மிளகா நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு சின்ன ஜீரகம், தேங்காய் நல்லா அரை கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு திப்பி திப்பியாக, ரொம்ப நைவாக இல்லாமல் ஓரளவுக்கு திப்பி திப்பியாக அதை இதில் கலந்துக்கணும். அந்த தேங்காய், பச்சை மிளகா, சின்ன ஜீரகத்தோட பச்சை வாடை போகணும். ஸோ அதனால் நல்லா ஓரளவுக்கு அப்படியே கிளறி விடணும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து அந்த வாடை போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணுன்னாக்கா அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா நல்லா வதக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து நான் காரக்குழம்பு வைக்கலான் இருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாம் சேர்ந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். தேங்காவோட பச்சை வாடை போயிருக்கணும். தயிர் இப்போ ஊற்றிருக்கிறோம். ஸோ தயிர் வந்து அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்திங்கனாக்கா அந்த அவியல் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. காரக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க, ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவதுனா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நானும் ஏதாவது மாற்றிக்கணுன்னாலும் மாற்றிப்பேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.